வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு சத்தான ஒரு பால் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க, ஏன்னா இன்னைக்கு வெளியில வரக்கூடிய அதாவது கடைகளில் கிடைக்கக்கூடிய மாட்டு பால் அப்படின்றதுல எவ்வளவுக்கு நச்சுக்கள் கலந்துருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த பாலுக்கு ஒரு மாற்று அப்படின்னும் பொழுது ஒரு சிறந்த பால் அப்படின்னா இந்த முளைக்கட்டிய வேர்க்கடலை பால் சொல்லலாம். இந்த வேர்க்கடலை பால் குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்களுக்கு அதுவும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு ஒரு சிறந்த பாலாக இருக்கும். பல ஆய்வுகள் இந்த வேர்க்கடலை அதுவும் முளைக்கட்டின வேர்க்கடலை புற்றுநோயை விரட்டக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்றது தெரியப்படுத்தியிருக்கு. அதே மாதிரி இப்போ வெளியில் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களும் தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி இந்த வேர்க்கடலை பாலை சாப்பிடும் பொழுது புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையுது. இன்னும் நிறையா இன்னைக்கு அலோபதி மெடிசன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர், கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் வரத பொதுவான ஒரு விஷயமா அவங்களும் தொடர்ந்து இந்த வேர்க்கடலை பாலை எடுத்துக்கும் பொழுது அதுல சேர்ந்திருக்கக்கூடிய அந்த நச்சுக்களை வெளியேற்றுற தன்மை இந்த வேர்க்கடலைக்கு இருக்கு. ஆக புற்றுநோயை விரட்டக்கூடிய தன்மை, அதே மாதிரி உடல் பருமனை குறைக்கக்கூடியது, குழந்தைங்களுக்கு ஏற்ற ஒரு பால், அது மட்டும் இல்லாம கிட்னியில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இவை எல்லாத்தையுமே விரட்டக்கூடிய தன்மை இந்த வேர்க்கடலைக்கு இருக்கு. இந்த முளைக்கட்டிய வேர்க்கடலையில பால் எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த பால் செய்யறதுக்கு நம்ம முளைக்கட்டின வேர்க்கடலை எடுத்துக்கிறோம். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் எப்படி வேர்க்கடலையை முளைக்கட்டுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இதில் நம்ம இந்த முளைக்கட்டின வேர்க்கடலை எடுத்துக்கிறோம். அதோட தேவையான அளவு நாட்டு சர்க்கரை, ஒரு ஏலக்காய், ஒரு கையளவு தான் நான் எடுத்துக்கிறேன், அதனால ஒரு ஏலக்காய் போதும். இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்க போகிறோம். வேர்க்கடலை பால் தயாராகிடுச்சு. இந்த வேர்க்கடலை பாலை நம்ம இப்படியே சாப்பிட்றது நல்லது. ஏன்னா நம்ம வடிகட்டும் பொழுது இதில் இருக்கக்கூடிய அந்த நார்ச்சத்துக்கள் குறைஞ்சிடும். அப்படி இல்லாமல் இதை டைரெக்டாக வடிகட்டாமல் இப்படியே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த வேர்க்கடலை பால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.